என் ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிட்டு இருக்கும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. தண்ணி தாகம் வேற. இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்தோம். பொதுவாக இந்த கடையில் ஒரு மாதிரிப்பட்ட எல்லா வகையான வாழைப்பழங்களும் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான கிழங்கு வகைகளும் இருக்கும். அதுலேயும் இந்த சீனி கிழங்கு என்னைய பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த சீனி கிழங்கு தான் எப்போவுமே நமக்கு கடையில் கிடைக்கக்கூடியது. இந்த சீனி கிழங்கு நான் கையில் வச்சுருக்கக்கூடிய ரெட் கலர் சீனி கிழங்கு எப்போவாவது தான் வரும். அப்போ நான் கேட்கும்போது சொன்னாங்க, இந்த பிங்க் கலர் லைட் கலரில் இருக்கிற சீனி கிழங்கு வந்து கிலோ 60 ரூபா. பட் இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சீனி கிழங்கு வந்து கிலோ 120 ரூபா. இது நம்ம ஊரில் விளையிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து பனங்கிழங்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து என்னென்னா காய்ச்சி கிழங்கு. இது வந்து மலையாளத்தில் காய்ச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து வெற்றிலை வள்ளிக்கிழங்கு, அப்புறம் வந்து ராஜவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பர்பிள் யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதோடைய மேல் தோல், அதோடைய உள் பகுதி வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இதில் 2 வகை உண்டு. உள்ள பர்பிள் கலரில் இருக்கிறதும் இருக்கும், சாதாரண வெள்ளை கலரில் உள்ளதும் இருக்கும். வெயில் அப்படின்றதுனால தான் வந்து சாக்கு வச்சு மூடி போட்டிருந்தாங்க. இது வந்து சிறுகிழங்கு. இதில் கொஞ்சம் கூட பெரிய சைஸில் இருக்கிறது நனக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பொதுவாக இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நல்லா பிடிக்கும். அப்புறம் வந்து கூவக்கிழங்கு வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன்ல. மரிச்சினி கிழங்கும் இருந்தது. மரிச்சினி கிழங்குனா மரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து உள்ளே வந்து சேப்பங்கிழங்கு கொஞ்சம் தான் இருந்தது. இது வந்து முட்டைச்சேம்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மாவு மாதிரி இருக்கும். எனக்கு பொதுவாக வந்து இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த கடையை வந்து நான் கிராஸ் பண்ணி ஸ்கூட்டியில் போனேன்னா கண்டிப்பாக இறங்கி ஏதாவது ஒரு கிழங்கு 1 கிலோ வாங்குவேன். அப்புறம் தேன் வச்சுருந்தாங்க, கருப்பட்டி வச்சுருந்தாங்க. பொதுவாக எங்கள் ஊர் கடைகளில் வந்து இந்த சுத்தமான தேன் வந்து கிடைக்கும். கருப்பட்டி வந்து எங்கேருந்தோ வாங்கி வச்சுருந்துருக்காரு. அவ்வளவா அதுக்கு அவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்கன்னு. இது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த கோயிலுக்கு நேரே முன்னாடி இருக்குது. குலசேகரத்துலேருந்து மார்த்தாண்டம் போகிற வழியில் கல்லுப்பாலம் பக்கத்தில் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்த காய்ச்சி கிழங்கு. பாருங்கள், நான் வெட்டியிருக்கேன். வெளித்தோல் வந்து பர்பிள் கலரில் இருக்குது. ஒரு சில கிழங்கு வந்து உள்ளேயும் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். இதை வந்து தோல் சீவி துண்டு துண்டாக வெட்டி வேக வச்சு தண்ணியை வடிய வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். தொட்டுக்கிறதுக்கு வந்து காந்தாரி மிளகும் உப்பும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு என்னமோ வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிறத விட தனி வெள்ளை கலரில் இருக்கிறது தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இது வந்து என் ஹஸ்பண்டோடைய தம்பி விலையிலேருந்து வெட்டி எடுத்தது. எங்கள் விலையிலேருந்து வெட்டி எடுத்தது வந்து நான் ஏற்கனவே ஒரு நாள் வேக வச்சுருந்தேன். அது வந்து தனி வெள்ளையாக இருந்தது. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் பிடிக்குமா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.